ஒரு பக்கம் நல்ல விஷயம் தான். லேடிஸு பாதிக்கிறாங்க, குடிச்சு பஸ் ஸ்டாப்ல உட்காந்துக்கிறாங்க. அதனால நம்ம கோச்சிக்கலாம் முடியாது. அதனால நல்ல விஷயம் தான், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே. இப்போ பிளாக்ல போட்டாங்க. இப்போ நான் காலைல கூட ரொம்ப அவசரப்பட்டேன். அதுவும் நல்ல விஷயம் தான். ஒயிட் சாப்பிட பண்ணி சாப்பிட்றோம். அதனால காசு கொஞ்சம் மிச்சமாகுது. நல்லா ஆனா பிளாக்ல எக்ஸ்ட்ரா காசு விற்கிறதா நிறைய நம்ம காசு எக்ஸ்ட்ரா தான் விற்பாங்க. 150 ரூபா சரக்கு வந்து பிளாக்ல வந்து 250 ரூபா. 100 ரூபா எக்ஸ்ட்ரா. ஆமா, 100 ரூபா 120 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். இப்போ 120 ரூபா மிச்சமாகுதுல்ல எங்களுக்கு. ஒயிட் சாப் பண்ணி சாப்பிட்றோம்ல, அதில் ஒன்று. இருந்தாலும் போன டைம் வந்து டைமிங் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க இல்லையா? அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டைமிங் கம்மி பண்ணி டைம் கம் பண்ணுறதும் ஒரு விஷயம் நல்லது தானே. இப்போ அதுவுமே கம்மி பண்ண போறதா சொல்றாங்க. அதையுமே கம் பண்ண போகிறாங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். கம் பண்ணுறது நல்ல விஷயம் தான். கொஞ்சம் சேவ் ஆகும், நம்மளுக்கு காசு சேவ் ஆகும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் இந்த வேலைக்கு போகும்போது வேலைக்கு போக முடியாம ரிட்டர்ன் வர நேரம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு ரொம்ப பாதிப்படையதா சொல்றாங்க இல்லையா? ஆமாம், அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருந்தால் கூட நான் தான் நல்லது, காசு சேவ் ஆகும்ல. அதுவும் மிச்சம் பண்ணுவாங்க. ஆர்ச்சிக்கு பிறகு ஒரு 2000 மிச்சம் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா குறைக்க போறேன்னு தான் சொல்றாங்க. குறைக்கிறாங்க, குறைக்கவே இல்லை. அதே அது மட்டும் குடிச்சா நல்லா இருக்கும். அதே ரேட் அடுத்த வாரம் தான் குறைப்பாங்களாம். அடுத்த வாரம் தான் இருக்கும். அது வரைக்கும் அதே 10 ரூபா அதே தான் எடுக்கிறாங்க.